ஆகவே எங்களுக்கு குறி சொல்ல வேண்டும் அவனே என்பதாக சொல்லி அவையா இந்த கரையாளன் சொன்ன போது கட்டழகர் போராங்கி சொல்லு விட்டு மாறசாமி உயவர் சொல்லு ஐயாவே உத்தமனே அன்புடையனே எழுந்து புரியாதுதான் சொல்வதற்கு கோடாங்கி வருகின்றாரே அந்த கோடாங்கியை கூட்டிட்டு வரும்போதே இந்த கரையாளன் சொல்றாரு என்ன ஐயா கோடாங்கியே ஐயா எங்க மானூர்ல அம்பலவாண சுவாமின்னு ஒரு அடக்கம் இருக்கிறாரு சரி அதுல அம்பலம் கட்டணும்னு ஆசைப்பட்டு நாள் பார்த்து சரம் குடிச்சு அம்பலம் கட்ட அடிப்படை போட்டு சுவர் வளர்த்தோம் ஆமா என்னமோ சுவர் உயர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போதே சில சங்கரங்கள் ஏற்படுது சரி சில தில்லுமுல்கள் ஏற்படுது ஆமா அம்பலம் கட்டுவதற்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு கடங்கள் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஐயா அது தெரியும் பொருள் தான் நாங்க குறி கேட்கணும்னு உங்க தேடி வந்தோம் ஆமா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டீங்கல்ல ஆமா அன்று எங்க மானூர்ல வந்து என்ன அந்த அம்பலவாண சுவாமி அம்பலம் கட்டமே அங்க வந்து இங்க குறி சொல்லணும் சரி அது எதனால இப்படி இறைஞ்சல் நடக்குன்னு தெரியணும் ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படியா என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல நல்லா தெரியும் நல்லா தெரியும் எட்டாங்குளம் கோடாங்கி சொன்னா சொன்னபடி இருக்கும்னு தெரியும்ல ஆமா 80 மைலுக்கு தெரியும் இந்த சுற்று வட்டாரம் பூரா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல இந்த மானூர் சுற்று வட்டாரம் பூரா இந்த கோடாங்கியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல நல்லா தெரியும் அதனால நான் உங்களுக்கு கோடாங்கி குறி சொல்லணும்னாக்க என்னங்க எனக்கு என்னமெல்லாம் வேணும் தெரியுமா உங்களுக்கு என்ன வேணும் அட்டகும்போ 8 வேணும் 8 அட்டகும்போ 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் ஆமா என்ன இந்த கோடாங்கி சொல்றாரு அட்டகும்பம் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும்னா சரி கரையாளன் சொன்னாரு சும்மா தங்கு தடை இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க பயமே வேண்டாம் அட்டகும்பம் 8 அப்படின்னா அதுக்கு தேங்காய் 10 மட்டும் போதுமான்னா அது என்னங்க 10 தேங்காய் 8 கும்பம் ஆமா அதுக்கு 10 தேங்காய் கேட்கறேளே என்ன அப்படின்னா சரி அப்போ அதுக்கு கோடாங்கி சொல்றாரு என்ன நம்ம தெய்வம் மாடசுவாமி தானே சொல்றாரு ஆமா அவர் சொன்னாரு கரையாளரே ஐயா அட்டகும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10ன்னா என்ன தெரியுமா என்ன 8 தேங்காவும் அந்த கும்பத்துக்கு சரசுல வைப்பது சரி அந்த 8 கும்பத்துக்கும் சேர்த்து 2 தேங்காய் உடைச்சு வைக்கிறது ஓ உடைச்சு வைக்கிறதுக்கா அதான் அட்டகும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10ன்னா ஆமா அப்படியா சரி சரி கேளுங்க அப்படின்னா சரி முன்ன சொன்னார் என்னமெல்லாம் வேணும் தெரியுமா எப்படி அட்டகும்பம் 8 வேணும் அதற்கு தேங்காய் 10 வேணும் நாருரியாத தேங்காய் வேணும் நனையாத பச்சை அரிசி வேணும் தண்ணி கழியாதவள் 100 நூறு களி கண்டு 100 வேணும் கழுகு நிற சேவல் வேணும் கண்ணி கோடி முட்டி வேணும் வாழாத குமரிகாரில் வரதுகாரி மண்ணு வேணும் ஈனாக்கிராரிகாரில் எழதுகால் மண்ணு வேணும் சுடுகாட்டி சாம்பல் வேணும் மண்ணு வேணும் சிறு சொலகு ஒன்று வேணும் இத்தனையும் தந்திட்டாரும் எனக்கு தரும் தட்சணைதான் 5 ரூபா தட்சணை தந்தான்
வாங்கினார். ஆமா. உடுக்கு பைய அவிழ்த்தார். அவிழ்த்தார். உடுக்கை கையிலே எடுத்தார். எடுத்தார். உடுக்கை இடது கையிலே எடுத்தார். சரி. வலது கையாலே கொட்டி கொட்டி பார்க்கிறார். சபா சபா. அதாவது சுதியுடன் இசையன சுடருடன் கதிரன. கதிரன. சுதியுடன் இசையன சுடருடன் கதிரன. சரி. சுத்தம் மதிகலந்து சித்திக்கும் தேனாகும். ஆமா. அதாவது அந்த சுதி மதியோடு சொல்லணும் இல்லையா, அதுக்குனால கொட்டி கொட்டி பார்க்கிறார். ஆமா. ஆகவே உடுக்க தட்டி குறி சொல்ல ஆரம்பிச்சுட்டார். சரி. கரையாளரே, என்ன குறி சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. நல்லா சொல்லுங்க. உண்டு முன்னா உண்டு முன்னங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா என்பதாக சொல்லிவிட்டு சரி உடனே குறி சொல்ல ஆரம்பிச்சுட்டார். எப்படி? என் 9 கம்பளமே, என் 9 கம்பளமே, ஓடி வாயன் குட்டி சாத்தா. 9 கம்பளமே, கம்பளமே ஐயா கம்பளமே, ஓடி வாயன் குட்டி சாத்தா, குட்டி சாத்தா ஐயா குட்டி சாத்தா. மலையாளம் பகவதியே, ஆமா எம் மலையாளம் பகவதியே, வாக்கில் வந்து அருள் புரிவாய். மலையாளம் பகவதியே, பகவதியே அம்மா பகவதியே, வாக்கில் வந்து அருள் புரிவாய், அருள் புரிவாய் அம்மா அருள் புரிவாய். உருட்டுக்கும் பெரட்டுக்கும் ஆமையா நான் சொல்ல போற உருட்டுக்கும் பரட்டுக்கும் அவனே ஓடி வந்து அருள் புரிவாய். உருட்டுக்கும் பெரட்டுக்கும், பெரட்டுக்கும் ஐயா பெரட்டுக்கும், ஓடி வந்து அருள் புரிவாய், அருள் புரிவாய் ஐயா அருள் புரிவாய். மலையாளம் பகவதி வந்து கூறி சொல்ல தொடங்கி, மலையில் வாழும் படிவேலவனே வந்து கூறி சொல்ல தொடங்கிடும். 18ஆம் படிக்கருக்கம் பார்த்து கூறி சொல்ல தொடங்கிடும். திருச்செந்தூர் வேலவனே இறந்த கூறி சொல்ல தொடங்கிடும். புரட்சி மாநாட ஊருவரே குறியறிலே தொடங்கிடுவான். ஐயாவே கரையாளரே அழகு கூறி
போட்டதுண்டு காஞ்சிவானம் செங்கலில் கைபிடி செங்கல் கொண்டு வந்ததுண்டு அம்பரவான சுவாமி அம்பரம்தான் நாலு புறமும் செவரு வளர்ந்ததுண்டு சுவரலிதான் மலரும் போது காஞ்சிவானம் கண்ணறியில் ஓரவாறு ஆரையில் ஒரு கல்லு ஒன்று கண்டதுண்டு உருண்டு நல்ல இறண்ட கல்லு ஐயர் இது ஒழுக்கமான திருவாளிய கல்லு திருவாளிய கல்லாதிதான் திருவாளிய கல்லைத்தானே வீரமாய் கொண்டு வந்த நிலக்கு மேல பார்வக்கல்லா வைத்த பார்வக்கல்லா வைத்த மூலம் மேலச்சவர் வெட்டும் போது கீழச்சோவர் காய்ந்ததும் கீழச்சோவர் கட்டும் போது மேலச்சோவர் காய்ந்ததும் வடக்கு சோவர் காய்ந்ததும் தெற்கு சேவர் மட்டும் சாயாமல் இருந்ததுண்டு உண்டுமா உண்டு உண்டோ? உண்டு உண்டுமில்ல ஐயா உண்டு ஐயா மேலச்சவர் சாயுது கீழ்ச்சவர் சாயுது வடக்கு செவர் சாயுது தெற்கு செவர் மட்டும் சாய மாட்டேங்கிறது ஆமா என்ன பேயா பிசாசா பொல்லாத தெய்வமான்னு கேக்குறீங்க அப்படித்தானே ஆமா ஆமா அப்படியா சரி இது எதனால இந்த செவர் சாயுறது தெரியுமா எதனால சொல்றேன் கவனமா கேக்குறீங்களா எப்படி நீங்க திருவாலிய கல்லுன்னு கொண்டாந்தேளே ஆமா உருண்டு திரண்ட கல்லு ஒழுக்கமான திருவாலிய கல்லு 10 வண்டி சுத்தி இருக்கோம் பருத்த கல்லு ஆமா பார்க்க அழகான கல்லு பளிங்கு போல் இருக்கும் கல்லு நிலைக்கு மேல பார்வை கல்லா வச்சிடலான்னு வச்சுட்டீங்க அங்க திருவாலிய கல்லுல யாரு வந்திருக்கா தெரியுமா யார் வந்திருக்கா அங்க திருவாலிய கல்ல தெரியுமா ஒன்று வந்திருக்கு துள்ளி துள்ளி விழுந்தவர் துள்ளு குட்டி மாடசாமி தூய தெய்வம் வந்திருக்கு தெய்வம் அது வந்ததினால் சோதனை நடக்கின்றது அந்த தெய்வத்தை இருக்க வேண்டிய இடம் வேறு அவனே இருக்க தகாத இடத்துல கொண்டு வச்சிட்டீங்கன்னா சரி அந்த தெய்வத்துக்கு கோபம் வரும்ல ஆமா அது அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வணங்கக்கூடிய கல்லல்லவா அந்த திருவாலிய கல்லு கல்லு அந்த திருவாலிய கல்லுல தெய்வம் இருக்கிறாரே மாடசுவாமி ஆமா துள்ளி துள்ளி விழுந்த தெய்வமாகிய துள்ளு குட்டி மாடசுவாமி அவனே உங்க அம்பலம் கட்டி முடிக்கணும் ஆமா நீங்க ஆனந்தமாய் இருக்கணும் சரி மானூறு மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சி பொங்க இருக்கணும் இருக்கணும் எல்லா நலமும் வளம் பெற்று இருக்கணும் ஆமா அம்பரம் கட்டி முடிக்க வேண்டுமா அவனே ஐயாவே கரையாளரே கை அன்புடனே கேளுமை காப்பு கட்டி நோம்பரும் கட்டாயம் விரலும் கொண்டு எட்டோடு எட்டு இருக்கணுமே விரலம்மா ஐயா எட்டாவது நாளே அங்கே எட்ட வெள்ளிக்கிழமை திருமாலிய கல்லைத்தானே சிலையாக நிறுத்தணுமே புத்தக பந்தல் போட்டு குளவாழை தானே வாழை ஓடு கமுக நாட்டி அங்கே வளைவுகள தானமை வியாழக்கிழமை குடியடை வெள்ளிக்கிழமை சாமம் போ ஒரு
வைத்து அமண்ணே தேங்காய் உடைத்து வைத்து அமைய பழமூடி எடுத்து வைத்து வைத்து பத்தியை கொளுத்தி வைத்து அமண்ணே சுவாமிக்கு எதிர்புறமாக ஒரு பரணு போட்டு ஊட்டி அந்த பரணிலே கருங்கடாயை கட்டி அமைய மஞ்சனைய பூசி மாலையை போட்டு நீங்கள் கோமரமாடணும் ஆட வேண்டாம் மாடசுவாமிக்கு கோமரமாடி அமைய பரநேரி பால் உண்டு விட்டு வந்து பரப்பு முகத்தை பார்க்கணும் அமண்ணே இப்படி நிலையம் போட்டு கொடுத்தால் சரி நீங்க அம்பலம் கட்டி முடிக்கலாம் ஆமா ஆனந்தமாகவும் இருக்கலாம் சரி இந்த மானூர் மக்கள் மனக்குறை இல்லாமல் இருக்கலாம் கவலை இல்லாமல் வாழலாம் மாதம் ஒன்று மழை பொழிய வருஷம் ஒன்று கதிர் விளைய மக்கள் மக்களாக மகிழ்ச்சிகரமா வாழலாம் சரி அந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் ஆமா சொல்லி வரம் கொடுக்கும் நுள்ளுகுட்டி மாடசுவாமி தூய்மையான தெய்வம் அந்த ஏழை எளியோருக்காக இறங்கி வந்த இனிய தெய்வம் மாடசுவாமி தமிழ் சமுதாயத்திற்கு தற்காப்பாக வந்திருக்கும் தமிழ் பெருந்தெய்வம் சரி நம்ம மக்களுக்கெல்லாம் வேலி கட்டி காத்திருக்கும் வினை தீர்க்கும் தெய்வம் ஆமா அந்த துள்ளூட்டி மாடசுவாமிக்கு இப்படி நிலையம் போட்டு கொடுப்பீங்கன்னா சரி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழலாம்னு குறி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஐயா என்ன குறி சொல்லிட்டு இருந்த கோடாங்கி திடீர்னு மறைஞ்சிட்டார் மறைந்தார் எங்க சுவாமி மாயமாய் மறைந்தார் மாபெரும் தெய்வம் துள்ளுட்டி மாடசுவாமி ஆமா அப்ப கரையாளர் அப்படியே மெய்சிலிர்த்து போனார் அடேங்கப்பா மக்கள் எல்லாம் மெய்சிலிர்த்து போனார் ஆமா ஐயையோ ஐயையோ சரி இதுதானே தெய்வம் இந்த தெய்வமே வந்து நமக்கு இப்படி காட்சி கொடுத்து குறி சொல்லி கொடாகி மாதிரி காட்சி கொடுத்தது சரி இந்த கும்பிடும் தெய்வத்திற்கு நாம நிலையம் போட்டு கொடுக்க வேண்டியதுதான் கொடுக்க வேண்டியதான் என்பதாக சொல்லி ஆமாண்ணே என்பதாக சொல்லி ஆமா அன்றிலிருந்து கரையாளை விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டார் சரி காப்பு கட்டி நோன்பு இருந்து கட்டாயமாக விரதம் இருக்கிறார்கள் ஆமா மானூர் மக்கள் எல்லாம் ஒரே முகமா சுவாமிக்கு நிலையம் போடணும்னு ஓஹோ 8 நாள் அதுக்கு செய்ய வேண்டிய விரதத்தை செய்துட்டு இருக்காங்க ஆமா அப்படி செய்யும் போது இந்த மானூர் அடங்கலும் மறிப்பு மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூவர்கள் ஆமா 3 பேர்கள் யாரெல்லாம் ஐயா அந்த 3 பேர்களுமே இந்த மானூருக்கு மூவேந்தர்கள் மாதிரி ஆமா மூவேந்தர்கள் மூவேந்தர் அதாவது இந்த 3 பேர் யார் தெரியுமா ஆமா வணிக வைசிய குலத்து சமுதாய வள்ளல்கள் அதாவது அண்ணன் தம்பி 3 பேரு ஆமாண்ணே அதாவது வணிக வைசிய சமுதாயத்திலே பிறந்த அண்ணன் தம்பி 3 பேர்கள் யாரெல்லாம் தெரியுமா யாரெல்லாம் கண்ணி சோழா சின்ன சோழா சின்ன முண்டான் சோழா 3 அவர்கள் அண்ணன் தம்பி 3 பேர் அன்பாய் கூடி வாழ்வார்
இறந்தவர்கள் அந்த வானூறு மக்களோடு மறித்து மரியாதையா வாழ்ந்துவாரார். ஏ காவலிலே பிறந்தவர்கள் கண்ணியமிக்கவராய் வாழ்ந்துவார். கடமை தவறாமல் இருந்துவாரார். கட்டுப்பாடு கொண்டு இருந்துவாரார். இந்த கண்ணி சோழம் பேரை சொன்னார். காகுமறு பறங்காமே அகரும் குருவியார். நான் சோழாம் பேரை வாக்கு தவற மாட்டார்கள். அவன் வம்புக்கு போக மாட்டார்கள். அவன் வந்தாலும் விடமாட்டார்கள். அதானே கேட்டேன். மனுஷனுக்கு அடையாளம் அதானே. இந்த கன்னி சோளம், சின்னாஞ்சோளம், முண்டாஞ்சோளம் இருக்கார்களே, ஆமா, அவர்களால பிறருக்கு துன்பம் இருக்காது. இருக்காது. பிறரை மடிக்கின்ற மாண்பு உண்டு. உண்டு. ஆனால் வம்புக்கு போக மாட்டார்கள். ஆமா. வசை பேச மாட்டார்கள். சரி. வரம்பு மீற மாட்டார்கள். வந்தாலும் விட மாட்டார்கள். வந்தாலும் ஒரு கை பாப்போம்னு எதிர்க்கிறவங்க. அதாவது வீரமும் உள்ளவர்கள், அதுக்கு தக்க விவேகமும் நிறைந்தவர்கள். அப்பேற்பட்ட கன்னி சோழம், சின்னாஞ்சோளம், முண்டாஞ்சோளம் 3 பேரும் 600 அடங்கலும் காவல் காத்து வருகிறார்கள். இந்த மானூர் குளம் ஒரு பெரிய குளம். ஆமா. அந்த மானூர் குளத்து 10 அனைத்தும் ஊர் காவல் முதல் இந்த காவல் காத்துக்கிட்டு இருக்கார்கள். உத்தமர்கள் 3 பேரும். இந்த காவல் பார்க்கிற ஒரு பெரிய கட்டுப்பாட்டுல இந்த மானூர் மக்கள் உயிரினும் மேலாக மறித்திருக்கிறார்கள் கன்னிசோழாம் கூட்டத்தை. சரி. இந்த கன்னிசோழம், சின்னாஞ்சோளம், முண்டாஞ்சோளம் 3 பேருக்கும் மானூர் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பு வாய்ந்த மதிப்பு, நல்ல மரியாதை. அப்படி மரியாதையோடு காவல் காத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. பேரோடும் புகழோடும் பெருமையோடும் ஒரு மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த காரை இங்க கரையாடனானவர் காப்பு கட்டி நோம்பிருந்தினோம் கட்டாயமாகரம் கொண்டு நாளை
வணக்கத்தோடு நின்று அங்கே பொங்கி ஒழித்தார்கள். பெரும் படப்பு போட்டார்கள். ஒரு ஓட்ட அரிசி வாங்கி ஒரு வடப்பா போட்டார்கள். முத்தம் உறங்க கழித்து படைத்தார்கள். தேங்காய உடைத்து வைத்து பழமோடு எடுத்து வைத்து பத்தி தன்னை ஒழித்து வைத்து சுவாமிக்கு எதிர்புறமா மரணு ஒன்று போட்டு இருக்கார். அருங்குடாயை கட்டி இருக்கிறார். மரணானது போட்டு கருங்குடாயை கட்டி காரறிஞ்ச கரையாளனானவன் மஞ்சனைய பூசி மாலையை போட்டு கோமரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி கோமரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். சரி, மானூறு மக்கள் வெள்ளம் போல் திரண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டம். கட்டிலு கிழவர் முதல் தொட்டிலு குழந்தை வரை கூட்டம் கூட்டமா இங்க மாடசுவாமி விழாவை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இந்த காரலிங்க கரையாள மஞ்சளையை பூசி மாலையை போட்டு அங்க மாடசுவாமிக்கு ஆடின்னு இருக்கிறாரு. ஆறாரு. அந்த மக்கள் எல்லாம் பயபக்தி விசுவாசத்தோடு பயந்து பட்டு பயந்து பணிவு கழிவோடு நிற்கிறார்கள். ஆமாண்ணே. இங்கு விழா நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதே நேரத்தில் ஆமா, கன்னி சோழான் சின்னாஞ்சோழான் மொந்தாஞ்சோழான் 3 பேரும் 3 பேர்களா அவர்கள் காவல் காத்து வாரார்கள். வர்றார்கள். மானூர் அடங்கலும் காவல் காத்து விட்டு ஆமா, எப்படி வாரார்கள்? எப்படி? தரையிலே தரப்பா, கலப்பா, கழுத்திலே வல்லோட்டு, வல்லோட்டி, இடுப்பில் அழகான மயில்கல் வேஷ்டி, பேசி, காலிலே தும்புவார் மிதியடி, மிதியடி, கருங்காரி கம்பு, கம்பு, கருத்த கம்பளிய தோள்ல போட்டு போட்டி. இந்த அன்பிற்கு இணைய அன்பு சகோதரர்கள் 3 பேர்களா கன்னி சோழான் சின்னாஞ்சோழான் மொண்டாஞ்சோழான் 3 பேரும் ஆமா, மானூர் அடங்கலும் காத்துவிட்டு சரி, வரும்போது அண்ணன் கன்னி சோழான் சொன்னார். என்ன சொன்னார்? தம்பிகளே தம்பிகளே, என்னன்னா என்னன்னா என்னமோ மாடசுவாமியா ஒரு மாடசுவாமி கன்னி சோழான் சின்னாஞ்சோழான் மொண்டாஞ்சோழான் 3 பேரும் முறையாக வாராடி உடைவிழா பார்ப்பதற்கு குருகலமா வாராடி மாடசுவாமி கோவிலிலே மக்கள் கூட்டம் நிறைந்திருக்க மறிப்பு உள்ள கன்னி சோழான் பந்தலிலே வந்து கன்னி சோழா சின்னா சோழா முண்டாஞ்சோழா 3 பேரும் ஆமா, இந்த பரணு பக்கமா வந்து நிற்கிறார் கன்னி சோழா. சரி, பரணு பக்கமா ஏன் வந்து நிற்கிறார் அப்படின்னா, என்ன? இந்த கரையாளம் கோமரம் ஆடுறான். ஆமா, அவன் பரணை ஏறி பால் சாப்பிடுறத பாப்பமே நம்ம பாப்பமே அப்படின்னு பரணு பக்கமா வந்து நிற்கிறார். சரி, எங்க பக்தராகிய கன்னி சோழா. ஆமா, அப்படி பரணு பக்கமா வந்து நிற்கும் போது ஓஹோ, மஞ்சனையை பூசி மாலையை போட்டு மாடசுவாமிக்கு ஆடிட்டு இருக்கிறார் கரையாளை. சரி, இந்த கரையாளை ஆடிட்டு இருக்கும் போது கரெக்டா 12 மணி. கரெக்டா 12. அந்த 12 மணிக்கு அப்படியே பரலுக்கு வந்தார். சரி, கருங்கடாய நெஞ்சை கீறி ஆமா, பால் சாப்பிடுகிறார். சாப்பிடுகிறார். பால் சாப்பிட்டு விட்டு அவர் என்ன செய்யணும்னா பறனை விட்டு இறங்கி படப்பு முகத்துல இருந்து பார்க்கணும். சரி, இதுதான் அவருடைய முறை. அவர் பால் சாப்பிட்டுட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தார் பாருங்க. என்ன? கன்னி சோழான கண்டார். சரி, இந்த கன்னி சோழா அவர் கண்ணில் பட்டார். அப்ப கன்னி சோழா எப்படி நிற்கிறார் தெரியுமா? எப்படி? தலையில தலப்பா கெட்டின தலப்பா எடுக்கல, எடுக்கவில்லை. போட்ட வல்லோட்டு இறக்கல, இறக்கல.
கால்ல தும்பார் மில்லிவேதிய கலட்டல கலட்டல கருத்த கம்பளி தோல்ல இருக்கு அதை எடுக்கல எடுக்கல கன்னிசோளம் கவனமா பாத்துக்கிட்டு இருக்க இத கண்டாரோ இல்லையோ கரையாளன் என்ன கரையானுக்கு கண்கள் எல்லாம் ஜவச்சவன்னு செவந்து கடும் கோபம் ஏன் கோபம் காவல் என்ற மமதை மமதை இந்த மானூர் மக்கள் மதிப்பு மரியாதையா வச்சிருக்காங்களே ஆமா அந்த மமதை சரி இந்த ஊர்ல அவனை பெருசா நினைக்கிறாங்களே அந்த மமதை அவனுக்கு ஆமா அதனாலதான் அவன் தலப்ப அடுக்கல வல்லோட்டை எடுக்கல கும்புவமார் மிதியடி கலட்டல சரி எவ்வளவு திமிரோடு இருந்து பரணு பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் ஆமா அப்படின்னு இந்த கரையால நினைச்சு பால் சாப்பிட்ட எச்சி கையால சரி பால் சாப்பிட்ட எச்சி கையாலே பால் சாப்பிட்ட எச்சி கையாலே கரையால கண்ணி சோழமாவதிலே எச்சி கையாலே அடித்தாடே விட்ட எச்சி கையாலே கரையாளனானவர் தான் கண்ணி சோழமார்வதிலே அடித்த போது கரையாளன் மேல் இருந்த தெய்வம் கண்ணி சோழா மேல பாயுடையா கண்ணி சோழா மேல பாய்ந்துட்டது கண்கண்ட தெய்வம் ஆனசுவா அப்பம் கரையாள அடித்தறியினார் கண்ணி சோழா எண்ணுகிறார் மானூறு மக்கள் எல்லாம் நம்மிடம் மரியாதையா வைத்திருக்கார் கண்ணி சோழாம் பேர சொன்னா மறு பறக்கான் சின்ன சோழாம் பேரு சிட்டு வந்து பறக்கான் முந்தான் சோழாம் பேரு மோதோ ஒன்று நடக்கான் இப்படி பேரும் புகழோடு இருக்கின்ற மானூரிலே வாழும் நம்மளை மானூர் மக்கள் எல்லாம் மதிக்கும் அன்போடு இருக்கின்ற நம்மளை இந்த மானூர் மக்கள் வெள்ளம் போல் திறந்திருக்கும் கூட்டத்தில் இந்த கரையாள அடித்தறியினார் கவுனும் இழந்து போனோம் மக்கள் மத்தியிலே அடித்தறியினார் நம்ம மரியாதை இழந்து போம் மானூரில் இருந்தமான மரியாதை இருக்காது கரை
12:30 மணி 12:45 1 மணி இருக்கும். ஆமா, இரவு இரவு 1 மணி அளவில் வீட்டுல வந்து சரி ஒட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார்கள். என்ன பேசுறார்கள்? இந்த கன்னி சோழானுக்கு ரொம்ப மனக்கவலை. ஆமா, மன வருத்தம். தம்பிகளே தம்பிகளே, நாம தரமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ஊர்ல சரி இந்த கனிதோட நம்ம அடிச்சதுனால கௌரவம் இழந்துட்டோமே. ஆமா, இந்த மானூர்ல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது, ஊரை விட்டு கிளம்பணும் தம்பி. தம்பி விடிஞ்சா மானூர்ல நாம இருக்கக்கூடாது, நம்ம இருக்க கூடாது. இந்த ஊருக்கும் நமக்கும் கொடுத்து வைக்காம போடும். ஆமா, ஆகவே நாம் இரவோடு இரவா இந்த ஊரை விட்டே கிளம்பிடணும் தம்பி. தம்பி அதனால விளக்கு பொருத்தி வச்சுட்டு ஆ, நாம ஊரை விட்டு கிளம்பிடணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் அண்ணன் சொன்னா தம்பி தயங்காமல் தடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆமா, மறுத்து பேச மாட்டார் தம்பிமார்கள். அதாவது தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், ஆடை உடையான் சபைக்கு அஞ்சான். அது மாதிரி தம்பிமார்கள் வாயிட்டது கன்னிசோழானுக்கு தான். ஆமா, நல்ல தம்பி. நல்ல தம்பி. நல்ல தம்பி 2 பேரு. அதாவது ஆ, சின்னாஞ்சோழான் சொல்லும் போது சரி முந்தாஞ்சோழம் மறுக்க மாட்டான். ஆமா, அண்ணன் கன்னிசோழா வார்த்தையே அவ்வளவு அழகா மதிக்கிறவங்க தம்பிமார்கள். சரி சரி, என்ன இப்ப ஊரை விட்டு போனோம்னா நீங்க சொல்லும் போது நாங்க மறுக்கவா போறோம், அதானே. அதனால கிளம்பிடுவோம் ஆமா, அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது சரி இந்த சின்னாஞ்சோழா மனைவி சித்ரா தேவி காதல கட்டுக்கிட்டா. ஆமா, காதலை கேட்டா சித்ரா தேவி. ஆமா, நம்ம மச்சான் என்னமோ சொல்றாரு, சொல்றாங்களே, என்னமோ கரையால அனுப்பிச்சு விட்டானா, ஆ, நம்ம கௌரவம் இழந்து போனோமா, ஆமா இரவோடு இரவா ஊரை விட்டு போனோமா, ஆமா, மானூர் விட்டு போச்சுங்காரே. ஆ, ஓஹோ, இப்ப ஊரை விட்டே கிளம்பணும்னு சொல்றாரு. சரி இப்ப நம்ம மச்சான் நம்மளை எல்லாம் கூப்பிட்டு புறப்பட போறாரு. ஆமா, ஆமா, என்ன? நாம கொல்லையில சரி 21 தென்னம்பிள்ளைய வளர்த்திருக்கோம். ஆமா, தென்னம்பிள்ளை. ஐயா, எரியா 21 தென்னம்பிள்ளையும் பாடுபட்டு பங்குப்பட்டு ஆமா, கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து ஊற்றி சரி நாம எப்படி வளர்த்த தென்னம்பிள்ளை. ஆஹா, இப்ப பூவும் காயும் பெஞ்சமா இருக்கேன். ஆமா, நம்ம கை பலனை காணும் போது என்ன? நம்ம மச்சான் ஊரை விட்டே போனுங்கிறாரு. சரி நிறைய அப்படி குலுங்க குலுங்க தேங்காய் எல்லாம் விளைஞ்சு கிடக்க. ஆஹா, இளநீர் ஒரு பக்கம், தேங்காய் ஒரு பக்கம். ஆ, கைப்பலன் கிடைக்கிற நேரத்துல ஊரை விட்டே போனுன்றாரு. என்னங்க? எந்த பாவிகள் அனுபவிக்க போறாரோ. ஆமா, பூவும் பிஞ்சமா இருக்கு. ஆமா, ஒரே பாலை நிறைய இருக்கு. ஆமா, எந்த பாவிகள் அனுபவிக்க போறோம்? நாம வளர்த்த தென்னம்பிள்ளைய சரி இன்னொரு பாவிகள் அனுபவிக்கவா ஆமா, அப்படின்னு சரி அவ எந்திரிச்சா பொடு தீ பத்த வச்சு ஆமா, வெண்ணியை தரதரன்னு கொதிக்க வச்சா. சரி வெண்ணியை தரதரன்னு கொதிக்க வச்சு என்னன்னு 21 தென்னம்பிள்ளையை வேற தோண்டி ஏ, வெண்ணியை கொதிக்க வச்சு ஊத்திவிட்டா. சரி இது யாருக்கும் தெரியாது, சித்ராதேவி செய்தது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, ஆகவே இப்படி இருக்க ஆ, கன்னி சோழன் வந்து கதிர்வேலம்மாளை கூப்பிடுறாரு. என்னங்க? அப்படியே கதிர்வேலுன்னார். என்னங்க? அந்த அம்மா உடனே கதவை திறந்தார். ஆமா, சின்னாஞ்சோளம் என் சித்ரான்னார், அவர் கதவு திறந்தார். திறந்தார். முண்டாஞ்சோளம் மூக்கமானா அவர் கதவு திறந்தார். ஆமா, என்ன அப்படின்னா, என்னங்க? அப்படியே என்னங்க? வேற ஒண்ணும் என்கிட்ட தடுத்து மறுத்து கேட்கக்கூடாது, ஆ, புறப்படுங்க உடனே. கிளம்புங்க. இருக்க சாப்பாட்டை எடுத்து அது பழையதா இருந்தாலும் நீங்க தண்ணி ஊட்டாம இருந்தாலும் சோத்தை கெட்டுச்சோறா கட்டிக்கிடுங்க. சரி கெட்டுச்சோறா கட்டிங்க, புறப்படுங்க. ஊரை விட்டு நாம கிளம்ப போறோம். விளக்க பொறுத்து வச்சுட்டு வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், ஆ, இந்த மானூர் வேண்டாம். ஆ, அதனால இந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம்னா சரி இந்த மன்னன் சொல்லுக்கு மறு சொல்ல, அதான, வேற பேச்சே கிடையாது. அண்ணாவின் சொல்லுக்கு அடுத்த ஒரு சொல்லும் தம்பிமார் உண்டா? இல்லை, கணவன் சொல்லுக்கு மறுக்கக்கூடிய மனைவிமார் தான் உண்டா? சரி, மனைவிமார்கள் தான் கன்னி சோழாவுடைய வார்த்தையை மறுக்கின்ற அந்த கதிர்வேலா. இல்லை, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனை கண்டவன் என்று தெய்வம் என்று நினைக்கிறவா. ஆமா, அதனால கதிர்வேலி சித்ராதேவி மூக்கம்மா எந்திரிச்சாச்சு. சரி இந்த கன்னி சோழனுக்கு ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு பையன். அந்த பையன் சுப்பையான பேரு. ஆமா, அந்த சுப்பையாவுக்கு அப்ப 5 வயசு. 5 வயசு. அந்த 5 வயசு பையனை ஆமா, அப்படியே ஒசிப்பி சரி கன்னி சோழன் கையை பிடிச்சுக்கிட்டார். ஆமா, அந்த கண்மணி சுப்பையா 5 வயசு பையன் பாருங்க, கன்னி சோழன் மகனை கையில பிடிச்சுக்கிட்டாரு. ஆமா,
இந்த மனைவி கதிர்வேலு, சரி, தம்பி சின்னாஞ்சோளம், தம்பி குஞ்சாதி சித்ரா, ஆமா, தம்பி முந்தாஞ்சோளம் மூக்கம்மா, அப்படியா? 3 பேர் குடும்பத்தோடு இருக்க ஜாதத்தை கெட்டுச்சோறு கட்டிக்கிட்டு வீட்டுல விளக்கு போட்டு வச்சு கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்பி புறப்படுறாங்க. மானூர் வீட்டல்ல மானூர் வீட்டல்ல மனக்கவலையோடு புறப்பட்டார்கள். மானூர் விட்டு போச்சு, மரியாதை கெட்டு போச்சு. ஆமா, வடக்கு முகமாக வாராய் சித்தாறு தான் கடந்து சாரக்கரை பெருவழி மாறார்கள் ஒரு முகமா மூவர்கள் குடும்பத்தோடு முழுக்கவரையுடன் வாராய் அழகிய வாண்டிய உறமையிலே அன்பு சகோதரர்கள் குடும்பத்தோடு அன்பாய் கூடி ஒன்றாய் வார அழகிய வாண்டிய உறமையிலே அழகிய தண்ணீரத்தில் வந்தல்லவோ அழகிய வாண்டிய உறமையிலே அழகிய வாண்டிய உறமையிலே தண்ணீரத்தில் வரவோ சத்திரத்தில் வாரோவே சமயனார கண்ணி சோழா தம்பிகளே தம்பிகளே சத்திரம் தன்னையிலே தங்கி தகையாரி போகலாமே. அருமை தம்பிகளை அழைத்துக் கொண்டு அழகிய சத்திரத்தில் வந்த மறந்தார். சத்திரத்திலே வந்து அமண்ணே கன்னி சோழா, சின்னாஞ்சோளா, முந்தாஞ்சோளா 3 பேர்களோடு கதிர்வேலி, சித்ரா, மூக்கம்மா, சுப்பையா இவர்கள் குடும்பத்தோடு இருந்து சரி, கவலையோடு இருக்கிறார்கள். ஆமா, கவலை உள்ளவர்களுக்கு கண்ணிலே தூக்கம் வராது. கவலை உள்ளவர் தான் கவுந்து நடப்பார்கள். ஆகவே ஆமா, இந்த கன்னி சோழான் தன்னால புலம்புறார். ஐயா, என்ன புலம்புறாருன்னா, என்ன தம்பிகளை கூட்டிட்டு போறோம், எந்த ஊருக்கு போக போறோம்? நாம மானூர்ல எவ்வளவு மரியாதையோடு இருந்தோம். ஆமா, இந்த மானூர்ல இருக்கிற மதிப்பு மரியாதை எங்க போனாலும் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம தம்பிகளையும் கூட்டிட்டு போறோமே, ஆமா, நம்ம எங்க போறோம், எப்படி பிழைக்க போறோம், எந்த ஊருக்கு போறது ஆமா, அப்படிங்கறதே தெரியாம நாம போறோமே ஆமா என்று கண்ணீரும் கவலையுமாக இருந்து, சரி, அழுத கண்ணும் சிந்தையுமாக இருந்து அவர் தன்னால புலம்புறார். ஐயோ, தம்பி தம்பி என்னன்னா, ஏ சின்னாஜோளா, என்னன்னா, முண்டாஜோளா, அண்ணா, நம்ம மானூரை விட்டே போறவடா தம்பி, போறோம். நாம பாடுபட்டு பங்கப்பட்டு ஆமா, கொல்லையில 21 தென்னம்பிள்ளையை வளர்த்து அது நம்ம பலன் கிடைக்கும் போது ஊரை விட்டே போகக்கூடிய தலைவிதி வந்துட்டுப்பா. நேரத்தை பாத்தியாப்பா? நாம எப்படி வாழலாம்? ஐயா, இனிது வாழலாம். ஆமா, தென்னம்பிள்ளையை வளர்த்தோம், அதுல பலனை பெறலாம், தேங்காய பறிக்கலாம். எவ்வளவு ஆசைப்பட்டேன்டா தம்பி. தம்பி, தென்னம்பிள்ளை சொத்து நமக்கு சிறந்த சொத்து. ஆமா, அப்படி அனுபவிக்கலாம்னு ஆசைப்பட்டு வளர்த்த தென்னம்பிள்ளையப்பா. சரி, நம்ம ஊரை விட்டு புறமடா பூவும் மிஞ்சுமா இருக்கே. ஆமா, இந்த தென்னம்பிள்ளையுடைய பலனை எந்த பாவிகள் அனுபவிக்க போறானோ, எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, எந்த பாவி திங்க போறானோ, ஆமா அப்படின்னு தன்னை அறியாம உலக புலம்புறார். அப்படி புலம்பும் போது என்ன, இந்த சின்னாஞ்சோளா மனைவி சித்ரா தேவி படக்குன்னு எந்திரிச்சு, என்ன அத்தானு அத்தான், என் மச்சான், என் மச்சான், என்ன
தென்னமுள்ள கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஆமா, என்னடி சொல்ற? தென்னமுள்ள கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏம்மா? என்னம்மா சித்ரா என்ன பேசுறேன்னா? ஆமா ஆமா, நீங்களும் ஆ, உங்க தம்பியை ஒட்டு துணியில இருந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா உங்க சத்தம் கேட்ட உடனே நான் கண்ணை முழிச்சிட்டேன். ஆ, அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன். சரி என்னமோ கரையால் அடிச்சு விட்டான், ஆமா கவரும் இழந்து போயிட்டோம், சரி இரவோட இரவா ஊரை விட்டு போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா அப்போ இரவோட இரவா ஊரை விட்டு போயிட்டோம்னா சரி நம்ம பாடுபட்டு பங்கப்பட்டு வளர்த்த தென்னமுள்ளையே ஆ, எந்த பாவி அனுபவிக்க போறானோன்னு நினைச்சேன். ஆமா நினைச்ச உடனே என்ன செஞ்ச தெரியுமா? என்ன? அடுத்த பாவிகள் அனுபவிக்கவா ஆ, அப்படி வெண்ணிய தரன்னு கொதிக்க வச்சு சரி எவச்சான் என்ன? 21 தென்னம்பிள்ளையும் வேற தோண்டி வெண்ணிய கொதிக்க வச்சு ஊத்திவிட்டோம்னா, ஆ, அட பாவி, ஐயா சித்ரா மோசம் போயிட்டியே. ஏது அங்கம்? நம்ம புள்ள மாதிரி வளர்த்த தென்னம்பிள்ளை அல்லவா? பிள்ளையும் ஒண்ணு, தென்னம் பிள்ளையும் ஒண்ணு. அது புள்ள மாதிரி வளர்த்த தென்னம்பிள்ளையாச்சே. ஆமா ஆகவே ஆ, அந்த தென்னம்பிள்ளையை வேற தோண்டி வெந்நீர் கொதிக்க வச்சு ஊத்திட்டோம்கியே, பைத்தியாரி. நம்ம குடும்பத்தில் ஊமப்பிள்ளை அல்லவா பிறக்கும். ஐயோ நம்ம வம்சத்துல ஊமப்பிள்ளை ஆமா பிறக்குமே. சரி ஓட்டம் பண்ணிட்டு ஆ, என்ன செய்யறது? நடந்து விட்டது. ஆமா அன்பு கன்னி சோழான் சொன்னாரே ஊமப்பிள்ளை பிறக்கும்னு, ஆ, அதுக்கு அடையாளமாக சாட்சி அந்த கன்னி சோழான் வம்சத்திலே இன்னைக்கு கீழப்பாவூரிலே காட்சியாக பார்க்கிறோம். இதுதான் சாட்சி. இந்த கன்னி சோழான் அன்னைக்கு சொன்னாரே நம்ம தென்னம்பிள்ளையில வெந்நிய கோரி கொதிக்க வச்சு ஊத்துட்டியே, ஆமா வம்சத்துல கன்னி சோழான் வம்சத்துல நம்ம ஊமப்பிள்ளைலாம் பிறக்கும்னு சொன்னாரே அன்பு கன்னி சோழான். ஆமா இன்று அதனை கண்கொள்ளா காட்சியாக சரி. கன்னி சோழான் குடும்பத்துல ஆ. ஊமப்பிள்ளைய கண்ணால பாக்குறோமா இல்லையா? உண்மை பார்க்கிறோம். அன்று சொன்னது இன்று சாட்சியாக இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஆகவே தெய்வத்தினுடைய விளையாட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா. ஆகவே ஆ, அந்த தெய்வமும் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்குது. சரி இவங்க வருத்தப்படுறது ஆ, அனைத்தையும் கூடவே வந்து பார்த்துக்கிட்டு வராரு. ஆமா அதாவது தெய்வம் கூடவே பார்த்துக்கிட்டு வராரு. ஆ, அப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆமா சரி சரி என்ன செய்யறது, ஆ, நாம நடந்து விட்டது, ஆ, நம்ம கிளம்புவோம். சரி எங்க போறோம்னே தெரியலப்பா, கிளம்புவோம். எழுந்துருங்க. ஆ, எழுந்துருங்க என்று அரும தம்பி இடமாறி அண்ணான கன்னி சோழா அன்பாக அன்போடு அழைத்து கன்னி சோழா கதிர்வேலம் சோழா மூக்கம்
அகரத்து அணையிலே அண்ணன் தம்பி மூன்று பேரும் அவர்களுடைய குடும்பத்தோடு அன்புடனே வாரோடு முகமாக வந்து கொண்டிருக்கின்ற போது அவனே அதாவது மேற்கு முகமா வரும்போது அகரத்து அணைக்கு வர்றார்கள் 3 பேர்கள் குடும்பத்தோடு. அப்படி அகரத்து அணைக்கு வரும்போது நேரம் என்ன இருக்கும் ஐயா? இப்ப நேரம் என்ன இருக்கும்? விடிந்து 9 மணி இருக்கும். 9 மணி 9 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அண்ணனாகிய கன்னி சோழான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தம்பிகளே என்னன்னா ஆமா, நேரம் விடிஞ்சு 9 மணி ஆச்சுப்பா. மணி 9 ஆச்சு. இந்த அகரத்து அணையில காரை கடனை முடிச்சு விட்டு ஆமா இருக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவோம் என்று அருமை தம்பிமார்கள் இடத்தில் சொல்லவும் அதுவே பெரியன கொண்டு கன்னி சோழம், சின்னாஞ்சோளம், முண்டாஞ்சோளம், மகன் சுப்பையா, கதிர்வேலி, சித்தா, மூக்கம்மா இத்துணை பேர்களும் அங்க அவர்கள் காலை கடன்களை முடிச்சார். காலையிலே சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலையில காலை கடன்களை முடிச்சு விட்டு ஆமா அந்த ஆற்றுல குளிச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே கண்டி சோளம், சின்னாஞ்சோளம், மந்தாஞ்சோளம் எல்லாரும் 3 பேரும் வந்து அந்த அகரத்து அணையில இருந்து சாப்பிட ஆரம்பிச்சார்கள். சரி, கன்னி சோழானுக்கு கதிர்வேலு பரமாறிக்கிட்டு இருக்க. ஆமா, கண்மணி சுப்பையா அப்பா கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சாப்பிடுறான். சின்னாஞ்சோளம் மனைவி சித்ராதேவி சின்னாஞ்சோளானுக்கு பரிமாறுற. ஆமாண்ணே. மூக்கம்மா கனவு மந்தாஞ்சோளானுக்கு பரிமாறுற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஓஹோ மந்தாஞ்சோளான் சாப்பிட்டு